அன்பிற்குரிய தோழர்களே வணக்கம். வெனிசுலாவின் மீது அமெரிக்கா தாக்குதல் தொடுத்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து நாடு கடத்தி நியூயார்க்கில் வைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. இது அநீதியானது, இது அராஜகமானது. இதை உலக நாடுகள் கண்டித்து வருகின்றன. அமெரிக்காவை எதிர்க்கின்ற எல்லா நாடுகளையும் அழித்து விடுவது என்கிற நீண்டகால திட்டத்தோடு ஏற்கனவே ஈராக்கின் மீது போர் தொடுத்து அதன் அதிபர் சதாம் ஹுசனை தூக்கிலிட்டு கொன்றது நம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வரிசையில் ஏற்கனவே சாவேஸ் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவரை கைது செய்வதற்காக முயற்சி எடுத்து அதற்கு எதிராக, அந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் திரண்டு போராடியதன் விளைவாக இந்த முயற்சியை கைவிட்டது. இப்பொழுது மதுரோவின் மீது ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தியதாக பொய்யான குற்றச்சாட்டை கூறி அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கைதுக்கு முன்னதாக அந்த தலைநகர் மீது 150 விமானங்களை கொண்டு, போர் விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி தலைநகரத்தை சிதைத்து அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதை உலக நாடுகள் கண்டிக்கின்றன. உண்மையில் எந்த நோக்கத்திற்காக இந்த கைது நடவடிக்கை அல்லது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவுடைய பொருளாதாரம், அதாவது அங்கே செவரான், எக்ஸான், மொபில் என்கிற அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்கள் மூலதனமிட்டிருக்கின்றன. எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு முறையற்ற முறையில் அங்கே முயற்சி செய்து அதற்கு எதிராக சாவேஸ் இருந்த காலத்திலேயே தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது அதிபராக இருக்கின்ற மதுரோ அவர்கள் அமெரிக்காவோடு டாலர் வழியாக ஒப்பந்தம் செய்ய மறுத்து அதற்கு பதிலாக ஈரான் உள்ளிட்ட நாடுகளுக்கிடையில் ஒரு எண்ணெய் ஒப்பந்த கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளார். இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இதன் காரணமாகவே இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பன்னாட்டு நிறுவனங்களின் நலனுக்காக அந்த நலன்கள் வெனிசுலா மக்களால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது, வெனிசுலா அதிபரால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதுதான் முதன்மை நோக்கம். மற்றபடி அவர்கள் கூறுகின்ற எந்த குற்றச்சாட்டும் அடிப்படையற்றது. எனவே அடுத்தது கியூபாவை எதிர்ப்பேன் என்று பேசுகின்றது. ஏனென்றால் கியூபாவும் டாலர் வழியாக வர்த்தகத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற மறுத்த நாடுகளில் அதுவும் ஒன்று. எனவே டாலரை மறுக்கின்ற, அமெரிக்காவின் மூலதனத்தை எதிர்க்கின்ற, அமெரிக்காவின் கொள்ளையை, ஆக்கிரமிப்பை எதிர்க்கின்ற எல்லா நாடுகள் மீதும் அமெரிக்கா இந்த அணுகுமுறையை கடைபிடிக்கின்றது. இது வெனிசுலாவோடு நிற்காது. நாளை இந்தியாவின் மீதும் இத்தகைய உலக நாடுகள் மீதும் இத்தகைய அணுகுமுறை கடைபிடிக்கப்படும் என்கிற வகையில் இது உலக நாட்டு மக்களின் சிக்கல். இது ஏகாதிபத்தியத்துடைய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு யுத்தம். இது அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்பு என்கிற வகையில் அதற்கு எதிராக உலக மக்கள் திரள வேண்டும், இந்திய மக்கள் திரள வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் திரள வேண்டும் என்கிற வகையில் இந்த அநீதிக்கு எதிராக, ஆக்கிரமிப்பு எதிராக, கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். நாளை 11 மணிக்கு திருச்சியில் இருக்கின்ற மத்திய பேருந்து நிலையத்தின் பெரியார் சிலைக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. அனைவரும் திரளாக பங்கு கொள்ளுமாறு உங்களை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் எங்களது தோழமை அமைப்புகளின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.